உலக தமிழர்களை ஒரே இடத்தில் சந்திக்க வேண்டுமா? உங்களை அன்புடன் அழைக்கிறது தி ரைஸ் அமைப்பின் 13வது உலக தமிழர்கள் மற்றும் திறனாளர்கள் மாநாடு. நடைபெறும் நாள் ஜூன் 7 முதல் 9 வரை 2024 சுவிட்சர்லாந்து நாட்டில் உலக புகழ்பெற்ற டாவோஸ் காங்கிரஸ் சென்டரில். இன்றே பதிவு செய்வீர். www.tamilrise.org. தொடர்புக்கு 9150060032. தமிழ்நாடு நேயர்களுக்கு அன்பு வணக்கம். நம்மோடு மாண்புமிகு தமிழ்நாடு போக்குவரத்து துறை அமைச்சர் திரு எஸ் சிவசங்கர் இணைந்திருக்கிறார். வாருங்கள் அவரோடு பேசலாம். சார் வணக்கம். வணக்கம். தமிழ்நாடு பட்ஜெட் தாக்கலாயிருக்கு. எப்படி இருக்குது? 2 வகையான விமர்சனங்கள்லாம் வருது. உங்கள் பார்வையில் சொல்லுங்கள், எப்படி இருக்குது இந்த பட்ஜெட்? கோயில் கட்டணும்னு எதிர்பார்க்குறவங்களுக்கான பட்ஜெட் இல்லது. இது கல்விக்கு முதன்மை கொடுக்குற பட்ஜெட், வளர்ச்சிக்கு முதன்மை அளிக்கின்ற பட்ஜெட். ஏற்கனவே புதுமை பெண்ணு ஒரு மகத்தான திட்டம். அரசு பள்ளியில் படித்த மாணவிகள் கல்லூரியில் படிக்க போனால் மாதம் 1000 வழங்குகின்ற திட்டம் இருந்தது. அதே போல் இப்போ மாணவர்களுக்கும் அந்த திட்டம் விரிவுபடுத்தப்பட்டிருக்கிறது. ஏற்கனவே போன ஆண்டை விட இந்த ஆண்டு 35% மாணவிகளுடைய சேர்க்கை உயர்கல்வியில் அதிகரித்திருக்கிறது. நான் சொன்னோம்னா காலரை தூக்கி விட்டுட்டு சொல்லலாம், இது ஒரு மகத்தான திட்டம்னு. எப்படின்னு உங்களுக்கு கேள்வி வரும். இந்தியாவில் உயர்கல்வி படித்தவர்களுடைய எண்ணிக்கை குறைவாக இருக்குது, 27% இருக்குது. அதை 51% உயர்த்த வேண்டும் என்று ஒன்றிய அரசு ஒரு இலக்கை நிர்ணயித்து மோடி அதை சொல்கிறார். அவர் அதை சொல்லும்போது தமிழ்நாட்டில் நம்ம எவ்வளோ இருக்கிறோம்? உயர்கல்வி படித்தவர்களுடைய எண்ணிக்கை 51% ஏற்கனவே நம்ம கடந்திருக்கோம். இந்தியா வைக்கின்ற இலக்கை தமிழ்நாடு ஏற்கனவே கடந்து விட்டது. எப்பயுமே தமிழ்நாட்டில் எல்லா விதத்துலையும் எல்லா பேராமீட்டர்லையும் ஒட்டுமொத்த இந்தியாவை நம்ம கடந்து தான் இருப்போம். அதே போல் தான் இப்போ இந்த மாணவர்களுடைய புதுமை பெண் திட்டத்திற்கு பிறகு சேர்க்கை அதிகரித்திருக்கிறது. இந்த சேர்க்கையை அதிகரிக்கிறது இப்போ மாணவர்களுக்கும் இந்த திட்டம் வரும்போது பொருளாதாரத்தால் கல்வி பயில முடியாது இருக்கிற குடும்பங்கள் இனி தைரியமாக படிக்க வைப்பார்கள். மாதம் 1000 ரூபாய் வருது, எந்த பிரச்சனையும் இல்லை. அரசு கல்லூரியில் படித்தா எல்லா விதமான செலவுகளும் குறைவு. அரசு கொடுக்குற இந்த திட்டத்தில் பிள்ளையை படிக்க வச்சிடலான்னு. எனவே கல்வி அறிவு குறைவாக இருக்குங்கிற நிலைமை இல்லாமல் இன்னும் ஒரு 5 ஆண்டுகளில் எழுதி வைத்துக் கொள்ளுங்கள். தமிழ்நாட்டுடைய உயர்கல்வி படித்தவர்களுடைய எண்ணிக்கை 85% 90% நெருங்கிவிடும். நீங்கள் ஒட்டுமொத்த இந்தியா 50க்கு வரும்போது நம்ம 85-90 தாண்டுறோம் அப்படிங்கிற நிலைமை வரும். இது ஒரு மகத்தான புரட்சி, கல்வி புரட்சிங்கிறது. நீங்கள் ஒரு கல்வி இல்லாமல் ஒரு மனப்புழுக்கத்தில் இருக்கிறவங்களுக்கும் ஒரு கல்வி கற்று ஒரு பார்வை விசாலமாகி அடுத்த கட்டம் வாழ்க்கையில் ஒரு வேலைக்கு போகிறதோ இல்லை புது தொழில் தொடங்குறதோ ஏதோ ஒன்று செய்வதற்கு அவர்களுக்கு ஒரு தைரியத்தை கொடுக்கின்ற ஒரு திட்டம். வெறும் கல்வி மட்டும் போதாது, அடுத்த கட்டம் அவர்களுக்கு திறன் மேம்பாடு வேணும். அதற்கு தான் நான் முதல்வன் திட்டம். அந்த நான் முதல்வன் திட்டத்தின் மூலமாக திறன் மேம்பாடு செய்து எந்த தொழிற்சாலை அவர்களுக்கு வேலைவாய்ப்பு அளிக்கிறதோ, அவங்களுக்கு என்ன எதிர்பார்க்குறாங்களோ, அவங்களுக்கு என்ன திறமை இருக்கோ அந்த எதிர்பார்க்குறாங்களோ அந்த திறமையோடு அவர்கள் வேலைக்கு போவதற்கான ஏற்பாடையும் செய்திருக்கிறார்கள். அடுத்த பக்கம் வேலைவாய்ப்புகளை பெருக்குவதற்கு உலக தொழில் முதலீட்டாளர் மாநாடு நடத்தி கிட்டத்தட்ட இதுவரைக்கும் மொத்தமாக 8 லட்சம் கோடி முதலீடு தமிழகத்திற்கு வந்திருக்கிறது. லட்சக்கணக்கான வேலைவாய்ப்புகள் கிடைக்கிறது. எங்கள் மாவட்டத்தில், பெரம்பலூர் மாவட்டத்தில் மாண்புமிகு முதலமைச்சர் அவருடைய முயற்சியால் ஒரு ஷூ ஃபேக்ட்ரிக்கு முதலமைச்சரே அடிக்கல் நாட்டினாங்க. ஓராண்டில் துவங்கிட்டாங்க. கிட்டத்தட்ட 400-500 பேர் இப்போ அங்கே வேலைக்கு போயிட்டாங்க. எங்கள் பகுதியில் இருக்கின்ற மிகவும் மிகவும் பின்தங்கிய பகுதி, மிக பிற்படுத்தப்பட்டோர் ஒடுக்கப்பட்ட மக்கள் இருக்கின்ற பகுதியிலிருந்து இவ்வளோ பேர் வேலைக்கு போகுதுன்னா இது வரைக்கும் சென்னையில் தான் வேலை பார்த்துட்டு இருப்பாங்க. அந்த நிலை மாறிக்கொண்டிருக்கிறது. இன்னும் 2 ஆண்டுகளில் அங்கே 30,000 பேர் 40,000 பேருக்கு வேலை கிடைக்கும்னா எங்கள் பகுதியில் இருக்கின்ற படித்த இளைஞர்கள், தொழில்நுட்பம் தெரிந்தவர்களுக்கு வேலை கிடைக்குங்கிறது ஒரு மகத்தான புரட்சி இல்லையா? இந்த புரட்சி மெல்ல மெல்ல நடந்து கொண்டிருக்கிறது. அந்த நோக்கில் தான் இந்த பட்ஜெட் திட்டமிடப்பட்டிருக்கிறது. எல்லா விதத்திலும், கல்விக்காக இருந்தாலும், சுகாதாரத்திற்காக இருந்தாலும், போக்குவரத்துறையாக இருந்தாலும், சாலை மேம்பாட்டிற்காக இருந்தாலும் உரிய முறையில் நிதி ஒதுக்கீடு, பல்வேறு திட்டங்கள் கொண்டு வரப்பட்டிருக்கு. குழந்தை அப்பாவை இழந்த பிள்ளைகள் இல்லாத பெற்றோர்கள்னு யாரும் பாதிக்கப்பட்டவங்களுக்காக தாய்மானவர்னு ஒரு திட்டம். நீங்கள் கண்ணுக்கு தெரியாத மைக்ரோ லெவலில் இருக்கிற மக்களை தேடி பார்த்து உதவி செய்கின்ற இயக்கம் திராவிட முன்னேற்ற கழகங்கிறதுக்கு உதாரணம் ஏற்கனவே முத்தமிழறிஞர் கலைஞர் மாற்றுத்திறனாளிகளுக்குன்னு ஒரு துறையை உருவாக்கி முதலமைச்சரே அந்த துறையை நிர்வாகம் செய்து அவர்களுக்காக பணியாற்றினார். எந்தவித அடையாள அட்டையும் இல்லாமல் இருந்த திருநங்கைகளுக்கு திருநங்கை என்ற பெயர் சூட்டியது மாத்திரமில்லை, அடையாள அட்டை வழங்கி அதன் மூலமாக அவர்கள் வாக்களிக்கும் உரிமையை பெற்று இன்றைக்கு பலரும் முன்னேறி வந்திருக்கிறார்கள்.
நம்முடைய முதலமைச்சர் ஏற்கனவே அவங்களுக்கு வந்து பேருந்தில் கட்டணமில்லா பயணத்தை கொடுத்தார். இப்போ படிப்பிற்கு எந்த செலவும் இல்லாமல் அவர்கள் கல்வி கற்கலாங்கிற வாய்ப்பு கொடுக்கிறார். எனவே இந்த சமூகத்தில் யாரும் திரும்பி பார்க்காதவர்களாக, யாரும் கை தூக்கி விடுவதற்கு வாய்ப்பில்லாதவர்களாக இருப்பவர்களை கூட தேடி உதவுகின்ற ஒரு அரசாக இந்த அரசு இருக்குது. என்னதான் இருந்தாலும் தமிழ்நாட்டுடைய கடன் 8 லட்சம் கோடி அப்படின்றாங்க. அதாவது ஒரு பொருளாதார வளர்ச்சியில் வந்து ஒரு மாநிலத்துடைய பொருளாதாரத்திற்கு ஏற்ப எவ்வளோ கடன் வாங்கலான்னு ஒரு கணக்கு இருக்குது. அந்த கணக்கில் இது எல்லாமே ஒரு முதலீடாகத்தான் கடன் இருக்கிறது. கல்வி கற்பதற்காக இலவச காலை உணவு திட்டம் கொடுக்குறோம்னா அந்த குழந்தைங்க வீட்டில் சாப்பிட முடியாமல் ஒரு வேலைக்கு போகிற பெற்றோர், அதற்கு வசதி இல்லாத பெற்றோர், அவருடைய பிள்ளைகள் வந்து படிக்கிறாங்கன்னா அந்த காலை உணவு திட்டத்தை சாப்பிட்டு அவர்கள் அந்த குழந்தை நல்லா படிக்கிறாங்கன்னா அது வந்து மனித வளத்தின் மீதான முதலீடு. கல்விக்கு இலவசமாக வழங்கப்படுகிறது என்றால் அது மனித வளத்தின் மீதான முதலீடு. எங்கள் நாட்டில் மனித வளம் மேம்படுத்தப்படுகிறதோ அந்த நாடு தான் முன்னேறும். அந்த வகையில் இது மனித வளத்தின் முதலான முதலீடு என்பது இந்த கடன் தீர்க்கப்படக்கூடிய கடனாக இருக்கும். அந்த கடனை வாங்கி வேறு விதத்தில் செலவு பண்ணால் தான் அம்பானிக்கும் அதானிக்கும் கொடுக்குற பேங்க் கடனை தீர்ப்பதற்கு பயன்படுத்தினா தான் தவறு. இது அத்தனையும் இங்கே தமிழ்நாட்டில் தான் முதலீடு செய்யப்படுகிறது. எடப்பாடி பழனிசாமி சொல்கிறாரு, நாங்கள் சில நல்ல திட்டங்களெல்லாம் கொண்டு வந்தோம், அந்த திட்டத்தை க்ளோஸ் பண்ணிவிட்டு அதிலிருந்து வர நிதியை எடுத்து இன்னொரு திட்டம்ன்ற பேரில் இவங்க காட்டிக்கிறாங்க. அவர் எந்த திட்டத்தை சொல்லுவார்? திருமண உதவி திட்டம் மட்டும் சொல்லுவார். அந்த திருமண உதவி திட்டத்தையே 4 ஆண்டுகளுக்கு கொடுக்காமல் விட்டுட்டு ஓடி போனவங்க தான் அந்த ஆட்சி. ஒரு திட்டம் செயல்முறைப்படுத்தினால் அந்த திட்டத்திற்கு அந்த ஆண்டே உரிய நிதிகளை வழங்க வேண்டும். பள்ளி பிள்ளைகளுக்கு இப்போ புதுமை பெண் திட்டம் கொடுத்துருக்காரு முதலமைச்சர். அந்த புதுமை பெண் திட்டத்தின் மூலம் மாதம் அந்த பணத்தை கொடுத்தால்தான் அந்த பிள்ளைங்க படிக்க முடியும். 4 வருஷம் கழிச்சு கொடுத்தா படிக்க முடியுமா? இவங்க திருமண உதவி திட்டத்தை 4 ஆண்டுகளுக்கு கொடுக்காமல் நிறுத்திவிட்டு போயிட்டார்கள். திட்டத்தை நிறுத்தினது அவங்க, நாங்கள் இல்லை. திட்டத்தை அவங்க நிறுத்திட்டாங்க. நாங்கள் அந்த திட்டம் ஒரு திருமணத்திற்கு கொடுக்கின்ற காலகட்டம் மாதிரி புதுமை பெண் திட்டம். நீங்கள் இன்னும் அந்த திட்டத்தோடைய முன்னோடி யாருன்னு பார்க்கணும். முதல்ல ஏழை பெண்களுக்கு கல்வி திருமணத்திற்கு உதவித்தொகை கொடுத்தவர் முத்தமிழறிஞர் கலைஞர். 1989ஆம் ஆண்டு முதலமைச்சராக இருக்கும்போது ஒரு திட்டத்தை அறிவிக்கிறார். ஏழை குடும்பத்து பெண் 8ஆம் வகுப்பு படித்திருந்தால் அவருடைய திருமணத்திற்கு 5000 வழங்கப்படும். அவர் வெறுமனே சொல்லியிருக்கலாம், ஏழை குடும்பத்து பெண்ணிற்கு 5000 வழங்கப்படும் சொல்லிட்டு போயிடலாம். ஏன் ஒரு ரைடர் வச்சார்? 8ஆம் வகுப்பு படித்திருந்தால்னு வச்சுருந்தாருன்னா அது வரைக்கும் படித்த பிள்ளைகளுடைய எண்ணிக்கை ஊரில் இருக்கிற கிராமத்தில் இருக்கின்ற தொடக்க பள்ளியில் படித்து 5ஆம் வகுப்போடு நிறுத்து போயிருந்தார்கள். மெல்ல இவங்களை மேலே கொண்டு வருவோம், மெல்ல தான் இவங்களை கொண்டு வர முடியும் திட்டமிட்டு தான் 8ஆம் வகுப்பு வரை படித்திருந்தால் அந்த பிள்ளைகளுடைய திருமணத்திற்கு 5000 வழங்கப்படும் அறிவித்தார். ஒன்று, ஏழை குடும்பத்தை சேர்ந்தவர்களுக்கு 89ஆம் ஆண்டுங்கிறது 5000ங்கிறது ஒரு மிகப்பெரிய தொகை. 5000 திருமணத்திற்கு கொடுப்பது என்பது அரசு அவர்களுக்கு உதவுகிறது. இன்னொரு புறம் அந்த குழந்தைகளை அப்படியாவது அவர்கள் 8வது வரைக்கும் படிக்க வைக்கட்டும் அப்படின்னு அடுத்த ஆண்டு திருப்பி முதலமைச்சராக வரும்போது 10ஆம் வகுப்பு படித்தால் 10,000 அறிவிக்கிறார். அப்புறம் +2ன்னா 25,000. இப்படியே அந்த திட்டம் பிறகு ஜெயலலிதாவும் அதை வந்து தங்க காசு கொடுக்குற திட்டம் அப்படி கொண்டு வந்தாங்க. இப்படி இந்த திட்டம் வளர 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 பெண் கல்வி வந்து +2 வரைக்குங்கிறது மிக ஈஸியாகிடுச்சு. என்ன சொல்லப்போனால் +2 மினிமம் டிகிரி வரைக்கும் கிட்டத்தட்ட வந்துட்டாங்க. ஒரு 50-60% பெண்கள் ஏற்கனவே வந்துக்கிட்டு இருக்காங்க. இன்னும் அதை முழுமையாக கொண்டு வரணும் தான் நம்ம இப்போ புதுமை பெண் திட்டத்தை நம்முடைய முதலமைச்சர் கொண்டு வந்திருக்கிறார். எனவே அந்த திட்டத்திற்கான தேவை ஒரு கட்டம் வந்து சேச்சுரேட் ஆகி நீங்கள் 4 வருஷம் கழித்து அந்த குழந்தைங்க பெண்ணுக்கு கல்யாணம் ஆகி குழந்தை பிறந்து நான் வந்து எனக்கு இன்னும் அந்த திட்டத்துலேருந்து பலன் கிடைக்கலன்னு சொல்கிற நிலைமை தான் இருக்குது. அதுக்கு பதில் படிக்கும்போதே அந்த குழந்தைக்கு அந்த பணத்தை கொடுத்தா நல்ல முறையில் படித்து அவங்க வேலைக்கு போய் அவங்க திருமணத்தையும் நல்லா நடத்திப்பாங்க. நீங்கள் இந்த திட்டம் இப்படி தான், வேறு எந்த திட்டத்தை அவர் சொல்லுவார்? அவங்க கொண்டு வந்த திட்டத்தை எதை நிறுத்துகிறோம்? வேறு ஒரு திட்டத்தையும் நிறுத்தலை. அவருக்கு வந்து ஏதாவது ஒரு குறை சொல்லணும். அந்த குறை சொல்வதற்கு கிடைக்கிற வாய்ப்பாக இதை நினைத்து கொண்டு பேசுகிறார். சட்டமன்றத்திலே கிளாம்பாக்கத்தை பற்றி பேசினார். உங்கள் ஆட்சியில் கொண்டு வந்த திட்டம் தானேன்னு சொன்னோன்னே இல்லை குறைகள் இருந்தால் சரி செய்ய வேண்டும் தான் நான் பேசினேன்ட்டார். எனவே அவங்க எதிர்க்கட்சி அந்த பார்வையில் பார்ப்பார்கள். நான் சொல்லுகின்ற பார்வை இந்த தமிழக முன்னேற்றத்திற்கான பார்வையோடு முதலமைச்சர் இந்த பட்ஜெட்டை சிறப்பாக கொண்டு வந்திருக்கிறார் என்பது தான். நாடாளுமன்ற தேர்தல் வரப்போகிறது. எப்படி இருக்கும் இந்த நாடாளுமன்ற தேர்தல் திமுகவிற்கு? நாடாளுமன்ற தேர்தல் திராவிட முன்னேற்ற கழகம் ஒரு மிகப்பெரிய மகத்தான வெற்றியை பெறும். 40க்கு 40 வெற்றி, அதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை. ஏன்னா எங்களை பொறுத்த வரைக்கும் பாசிச பாஜக அரசினுடைய அந்த RSS சித்தாந்தத்திற்கு மாற்றான சித்தாந்தம் திராவிட சித்தாந்தம் என்பதை மக்களிடத்தில் கொண்டு சேர்த்திருக்கிறோம். பாஜக அரசு தமிழகத்தில் செய்து வருகின்ற
தீங்குகளை திரும்ப திரும்ப சொல்கிறோம். நம்மக்கிட்ட ஜிஎஸ்டி வரின்னு போட்டு மாநில அரசினுடைய உரிமையை தட்டி பறித்தார்கள். அந்த பறித்ததில் நமக்கு கொடுக்க வேண்டிய பங்கு என்ன கொடுக்குறாங்க? ₹1 வரி வாங்கினா 26 பைசா தான் தராங்க. மீதி பணம் நமக்கு வரல. அதை வட இந்தியாவுக்காவது முழுசாக பயன்படுத்துகிறாங்க அப்படின்னு பார்த்தா அதுவும் இல்லை. எல்லாம் அம்பானிக்கும் அதானிக்கும் அவர்களுடைய கடன் கொடுக்கப்பட்டு வாராக்கடனாக எழுதப்பட்டு அவங்க கையில் தான் இந்த பணம்லாம் போகுது. எனவே நாம் நம்முடைய மக்கள் உழைக்கின்ற பணத்தில், இந்த தமிழ்நாடு கொடுக்கின்ற வரி பணத்தில் யாரோ வாழ்வதற்கு பாஜக அரசாங்கம் நடத்தி கொண்டிருக்கிறது. நம்ம தமிழ் மொழி இருக்குது. தமிழ் மொழி வளர்ச்சிக்கு என்ன பண்ணுறாங்க? அவர் சொல்ல முடியாத திருக்குறளை உடச்சி பேசுவார் போய் எல்லா இடத்துலையும். அதுதான் தமிழ் மொழிக்கு நான் பெரிய செய்கின்ற பணின்னு சொல்லுவார். ஆனால் பேச்சு வழக்கில் இல்லாத சமஸ்கிருதத்தினுடைய வளர்ச்சிக்கு 1000 கோடி ரூபாயை கொட்டி அழுகிறார்கள். யார் வீட்டு பணம்? நம்ம வீட்டு பணம். நம்ம ஊரில் வெள்ளம் வருது, நமக்கு வர வேண்டிய பணத்தை தரவில்லை, இன்னும் தரல. அமைச்சர் அனுப்பி ஆய்வு செஞ்சாங்க, உயர் அதிகாரிகளை அனுப்பி ஆய்வு செய்தார்கள். இதுவரைக்கும் வடசென்னை பகுதியிலும் தென் சென்னை பகுதியிலும் அந்த பாதிக்கப்பட்ட மக்களுக்கான நிவாரணத்தை வழங்குவதற்கு ஒன்றிய அரசு உதவவில்லை. தென் மாவட்டங்களில் திருநெல்வேலி, தூத்துக்குடி பகுதியில் மிகப்பெரிய வெள்ளம் நீங்கள் பார்த்துருப்பீங்க. அதற்கான உதவிகள் இன்னும் சேரவில்லை. நம்மக்கிட்ட வசூல் பண்ணுற பணத்தை வச்சுக்கிட்டு நமக்கே தொந்தரவு கொடுக்கின்ற ஒரு அரசாங்கம் தான் இது இருக்குது. நீட் தேர்வை கொண்டு நம்ம வீட்டு பிள்ளைகளுடைய கல்வி உரிமையை பறித்ததாக இருந்தாலும், இப்போ எல்லா கல்விக்கும் நாங்கள் என்ட்ரன்ஸ் எக்ஸாம் கொண்டு வரோம் அப்படின்னு சொல்வதாக இருந்தாலும், எல்லா விதத்திலும் இந்த ஒன்றிய அரசு என்பது மாநில உரிமைகளுக்கு எதிரானது. தமிழ்நாட்டுக்கு மாத்திரமில்லை, எல்லா மாநிலத்திலும் மாநில உரிமைகளுக்கு எதிரானது, சிறுபான்மையினருக்கு எதிரானது, சொந்த தாய்மொழி பேசுகின்றவர்களுக்கு எதிரானது. ஒரு மதம் என்கின்ற அந்த ஒற்றை இலக்கை வைத்து, ஒரு கட்சி ஆட்சி என்கின்ற ஒற்றை இலக்கை வைத்து அவர்கள் பயணித்து கொண்டிருக்கிறார்கள். எனவே அந்த சர்வாதிகார ஆட்சி வீழ வேண்டும் என்பதில் தமிழ்நாடு மக்கள் நம்முடைய முதல்வர் தலைமையில் வணிதிரள தயாராக இருக்கிறார்கள். எப்படி தான் சொன்னாலும் மீண்டும் மோடி 300 சீட்டுக்கு மேலே அவங்க தான் ஜெயிப்பாங்க அப்படிங்கிற மாதிரி கருத்து கணிப்புகள் வருது. தமிழ்நாட்டில் 39 திமுகவுக்கு கிடைக்கும்ன்ற சொல்கிற அதே கருத்து கணிப்புகள். அதாவது கருத்து கணிப்பெல்லாம் அவங்க எப்படி நடத்த சொல்கிறாங்கன்னு தெரியும். இல்லை, தமிழ்நாட்டில் அவங்க சொல்கிறாங்க. அது தமிழ்நாட்டில் மட்டும் மறைக்க முடியாது, அவங்களுக்கு தெரியும்ல. தமிழ்நாட்டில் சொன்னால் இங்கே பிஜேபி 20 சீட்டு ஜெயிக்கணும்னு சொன்னால் யாராவது நம்புவாங்களா? நம்ப மாட்டாங்க. அதனால் அது அப்படி தான் போடணும். மோடிக்கு அவ்வளோ தைரியம் இருந்தால், அவ்வளோ துணிச்சல் இருந்தால், ஏன் ஹேமந்த் சோரனை அவ்வளோ துரத்தி பிடித்து கைது செய்ய வேண்டும்? மோடிக்கு அவ்வளோ தைரியம் இருந்தால் எதற்கு கெஜ்ரிவாலுக்கு 5வது முறையாக நோட்டீஸ் கொடுத்து கைது செய்த துடிக்க வேண்டும்? மோடிக்கு அவ்வளோ தைரியம் இருந்தால் மேற்கு வங்கத்தில் மம்தா பானர்ஜியினுடைய கட்சியான திரிணாமுல் காங்கிரஸினுடைய ஆட்சியில் இருக்கின்ற 3 அமைச்சர்களை பிடித்து வைத்திருக்க வேண்டும். அரவிந்த் கெஜ்ரிவாலுடைய ஆம் ஆத்மி கட்சியுடைய துணை முதல்வர் மணீஷ் சிசோடியாவை 1 வருடம் கிட்டத்தட்ட நெருங்கி கொண்டிருக்கிறது. எதற்கு அவரை சிறையில் அடைத்து வைத்திருக்க வேண்டும்? ஏன் தமிழ்நாட்டில் செந்தில் பாலாஜிக்கு இன்னும் ஜாமீனில் கிடைக்காத ஒரு நிலையை ஏற்படுத்த வேண்டும்? இவர்களெல்லாம் வெளியில் இருந்தால் பிஜேபிக்கு நெருக்கடி, பிஜேபி ஆட்சி அமைக்க முடியாது. அதனால் அவருக்கு அந்த பயம் இருக்கிற காரணத்தினால்தான் இதெல்லாம் செய்கிறார். எதற்கு அவ்வளோ அவசரமாக நிதிஷ்குமாரை மீண்டும் பிடித்து கொண்டு போய் ஆட்சி அமைக்க வேண்டும்? இவரோடு சேர்ந்து ஜெயித்த நிதிஷ்குமார் தான் அவங்கள கீழே தள்ளிட்டு ராஷ்ட்ரிய ஜனதா தளோடு கூட்டணி அமைத்து ஆட்சி அமைக்கிறார். தனக்கு துரோகம் செய்தவரை இந்த தேர்தல் கடைசி நிமிடத்தில் திரும்ப அழைத்து கொண்டு போய் கூட்டணி அமைக்கிறார்னா, நிதிஷ்குமார் அங்கே இருந்தால் அவங்க இன்னும் கூட சீட்டு வாங்கிடுவாங்க, நிதிஷ்குமாரை இங்கே கூப்பிட்டுட்டா அவங்க சீட்டை குறைக்கலாம். இந்த எண்ணம் தான். இல்லை, நீங்கள் எதுவுமே பாஜகவுடைய பலமாக பார்க்கல. ஒவ்வொரு மாநிலத்திலும் எதிரிகளை பலவீனமாக்கி தான் அவர் தன்னுடைய ஆட்சி அமைக்க முடியுங்கிற எண்ணத்தில் இருக்கின்ற காரணத்தினால்தான், அந்த பதற்றத்தின் காரணமாகத்தான் இதெல்லாம் செய்கிறாங்க. அந்த பதற்றத்தின் உச்சகட்டம் அவங்க கொண்டு வந்த எலக்ட்ரல் பாண்டு செல்லாதுன்னு சொல்லி உச்சநீதிமன்றம் சொன்னவுடன் மறுநாள் காங்கிரஸ் கட்சியுடைய வங்கி கணக்கை முடக்குகிறார்கள். அப்புறம் காங்கிரஸ் வெகுண்டெழுந்தவுடன் 1 மணி நேரத்தில் அந்த உத்தரவை திரும்ப பெறுகிறார்கள். சண்டிகரில் ஒரு மேயர் தேர்தல் என்ன பெரிய விஷயம்? ஒரு 20, 16, 36 ஓட்டு போடுற இடத்துல 8 ஓட்டை செல்லாதுன்னு அறிவித்து இன்றைக்கி உச்சநீதிமன்றம் ஓங்கி அறைந்திருக்கிறது. அவமானப்பட்டு நிற்கின்ற நிலைமை கொண்டு வந்திருக்கு. யார் இவங்க சீட்டை திருத்தி தோற்று போனாங்கன்னு சொன்னாங்களோ அந்த ஆம் ஆத்மி கட்சி வேட்பாளர் ஜெயிச்சதா உச்சநீதிமன்றம் அறிவித்து விட்டது. இதெல்லாம் பதற்றத்தின் வெளிப்பாடு. அவர்கள் தோல்வி முகத்தில் இருக்கின்ற காரணத்தினால் அந்த பதற்றத்தின் வெளிப்பாடாகத்தான் இதை அத்தனையும் செய்து கொண்டிருக்கிறார்கள். இடி வருமான வரித்துறையை வைத்துக்கொண்டு ஒட்டுமொத்த எதிர்க்கட்சிகளையும் சுருட்டி போட்டு விடலாம் என்று நினைத்தார்.
அவர் எதிர்பார்க்காத திசையில் இருந்தெல்லாம் அவருக்கு எதிர்ப்பு கிளம்பிவிட்டது. ஒரு பக்கம் உச்சநீதிமன்றம் இதை எலக்ட்ரல் பாண்டில் சொன்னாலும் அல்லது சண்டிகார் மேயர் தேர்தலில் இந்த தீர்ப்பு கொடுத்துருக்குது. இன்னொரு பக்கம் விவசாயிகள் திரண்டு வெகுண்டு எழுந்து டெல்லி நோக்கி படையெடுத்து போகிற அந்த காட்சி. நீங்கள் அருணாச்சல் பிரதேசில் சைனா வந்து உள்ளே வந்துட்டாங்க, உள்ளே வந்து ஒரு நகரையே நிர்மாணிச்சிட்டாங்கிறத சேட்டலைட் ஃபோட்டோ எடுத்து காட்டுறாங்க. ராகுல் காந்தி அதை திரும்ப திரும்ப சொல்கிறார். அதை பற்றி எந்த பதிலும் சொல்லாமல் மோடி மௌனம் காக்கிறார். அங்கே உள்ளேயே போகல, சைனாவை கண்டா பயம். அதுவே சொந்த நாட்டு விவசாயிகள் வரும்போது அவர்கள் வந்து டெல்லி தலைநகரத்துக்குள்ளே நுழையாமல் இருக்கிறதுக்கு ரோட்டில் ஆணி படுக்க தயாரித்து போடுறார், ட்ரோனில் குண்டு வீசுகிறார். ஒரு சொந்த நாட்டு விவசாயிகளை ஏதோ ஒரு தீவிரவாதிகளை கையாளுகின்ற விதத்தில் இந்த அரசாங்கம் கையாளுகிறது என்றால் அவர்களுக்கு வந்திருக்கின்ற பயம்தான் காரணம். ஒட்டுமொத்த மீடியாவை வட இந்தியா மீடியாக்கள், தமிழ்நாட்டு மீடியாவில் வட இந்தியா மீடியாக்கள் எல்லாற்றையும் அம்பானி அதானியுடைய கையகப்பத்தில் கொண்டு போய் வைத்திருக்கிறனால் இந்த செய்தியெல்லாம் மக்களுக்கு சேராது என்று அவர்கள் நினைத்து கொண்டிருக்கிறார்கள். ஒரு கட்டத்திற்கு மேல் எதையும் திரை போட்டு மறைக்க முடியாது, அது வெளிவந்து தான் தீரும். தமிழ்நாட்டில் அதிமுகவினுடைய அந்த பலவீனம் தான் திமுகவுக்கு பலமாக இருக்கும். இல்லை, அப்படி மட்டுமே எப்பயுமே நம்ம வந்து எதிர்கட்சியோட பலவீனத்தையே நம்ம நம்பியிருக்க முடியாது. திராவிட முன்னேற்ற கழகம் தொடர்ந்து தன்னுடைய பணியை செய்து கொண்டிருக்கிறது, அதன் மூலமாக வலுவடைந்து கொண்டிருக்கிறது. எங்களுடைய மாநில இளைஞரணி செயலாளர் தொடர்ந்து எடுக்கின்ற செயல்பாடுகள், ஒன்றிய அரசு கொண்டு வருகின்ற திட்டங்களுக்கு எதிராக இருந்தாலும் சரி, அல்லது மாநிலம் முழுவதும் பயணம் செய்து இளைஞர்களை அவர் திரட்டி சந்திப்பதாக இருந்தாலும், ஒரு மாநில இளைஞரணி மாநாடு நடத்தியதாக இருந்தாலும், அரசு திட்ட பணிகளை நிறைவேற்றுவதற்கு மக்களை சந்திப்பதாக இருந்தாலும் ஒரு பம்பரம் போல் சுழன்று கொண்டிருக்கிறார், ஒரு சூரியனை போல சுழன்று கொண்டிருக்கிறார். எனவே இதன் மூலமாக திமுக வலுப்பெற்று கொண்டிருக்கிறது. எனவே அதிமுகவுடைய பலவீனத்தை நம்பி நாங்கள் எங்களுடைய வெற்றியை தீர்மானிக்க மாட்டோம். இப்போ சொன்னீங்க மத்திய அரசு யாரையெல்லாம் குறி வச்சு யாரெல்லாம் கைது பண்ணியிருக்குன்னு. முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அவர்கள் பிரச்சாரத்தப்போ ஒரு விஷயம் சொன்னார். இன்றைக்கி ஓபிஎஸ் ஆதரவாளர்களாக எடுத்ததை பேசிகிட்டு இருக்கேன். 90 நாளில் கைது செய்வோம், டெண்டர் முறைகேட்டில் பிடிப்போம், இதெல்லாம் நிரூபிப்போம், குற்றத்தை நிரூபிப்போம், கொடநாடு குற்றவாளிகளை எது ஒரு வழக்கில் கூட யாருக்கும் நெருக்கடி போனதை பார்க்கவே முடியும். ஒன்று அவங்க தப்பு செய்யலையா, இல்லை நிரூபிக்க முடியலையா, இல்லை நீங்கள் ஒரு இது கியூரியாசிட்டிக்காக அப்போ சொல்லிட்டீங்களா? எல்லாம் வந்து வழக்கை வந்து விசாரித்து நடவடிக்கை எடுக்கணும். அந்த வழக்கை விசாரித்து நீதிமன்றத்தில் நிரூபித்து அதற்கான நடவடிக்கை எடுப்பதற்கான எல்லா விதமான நடைமுறைகள் இருக்கிறது. எந்த வழக்கும் போடாமலாம் இல்லையே. இல்லை, முக்கியமான நடவடிக்கை எந்த ஒரு டெண்டர் வழக்கில் முன்னேற்றம் அதிமுக அமைச்சர்கள் மீது எல்லாம் வழக்கு தொடரப்பட்டிருக்கிறது. பல்வேறு அமைச்சர்கள் வீடுகளில் ரெய்டு நடத்தப்பட்டிருக்கிறது. எல்லாம் நீதிமன்றத்தில். கொடநாட்டில் ஒரு முன்னேற்றமும் இல்லை. கொடநாடு முன்னேற்றம் அடைந்து கொண்டு தான் இருக்குது. அதில் டெக்னிக்கலாக வந்து அந்த செல்ஃபோன் பேச்சுகள் வந்து தேவைப்படுகிற அந்த செல்ஃபோன் பேச்சுக்களை எடுப்பதற்கான டெக்னிக்கல் நடவடிக்கை இப்போ போயிட்டுருக்குது. நிச்சயமாக எல்லாவற்றுக்கும் ஒரு முடிவு வரும், நடவடிக்கை இருக்கும். நிறைய விஷயங்களை பகிர்ந்து கொண்டே நன்றி சார். நன்றி, வணக்கம். உலக தமிழர்களை அழகின் உச்சமான சுவிட்சர்லாந்தில் சந்திக்க ஓர் அரிய வாய்ப்பு. தி ரைஸ் அமைப்பின் 13வது உலக தமிழர்கள் மற்றும் திறனாளர்கள் மாநாடு நடைபெறும் நாள் ஜூன் 7ஆம் தேதி முதல் 9 வரை 2024 சுவிட்சர்லாந்து நாட்டில் உலக புகழ் பெற்ற டாவோஸ் காங்கிரஸ் சென்டரில். முன்பதிவிற்கு www.tamilrise.org. தொடர்புக்கு 9150060032.